அஸ்ஸலாமு அலைக்கும். பேரன்பிற்குரிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற தொடரில் இன்றைய நாள் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேச்சு அமைந்திருந்த விதம். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் பேசுவதை போன்று அதிவேகமாக அவர்கள் பேச மாட்டார்கள். மாறாக தெளிவாக நிறுத்தி தான் பேசுவார்கள். அவர்களுடன் இருப்போர் அவற்றை மனனம் செய்யும் அளவிற்கு அவர்களின் பேச்சு தெளிவாக இருக்கும். வார்த்தைகள் தெளிவாகவும் கருத்துகள் புரியும் விதத்திலேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேச்சு இருக்கும். புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அடுத்தடுத்து தொடர்ச்சியாக வேகமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேச மாட்டார்கள். அவையில் இருந்து கூடியவர்கள் கூர்ந்து கேட்போர் அப்பேச்சை மனனம் கூட செய்து கொள்கின்ற அளவிற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சு அழகானதாக இருக்கும் என்று ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அன்பர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பேச்சு நடத்தை, அவர்கள் சுற்றியிருந்த அனைத்தும் அழகானதாக, அழகிய முன்மாதிரியாக, பிற மக்களுக்கு இலகுவாக தான் அமைந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிற மக்களிடம் பழகும் பொழுது எளிமையாக அழகாக பழகுவார்கள். குறிப்பாக பேசுதல் என்கின்ற இந்த பேச்சும் மக்களிடத்திலே அழகிய முறையில்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேச்சு இருந்ததாக ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹுவும் அல் குர்ஆனில் சொல்வான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும், நீங்கள் அவர்களிடத்திலே மென்மையாக நடந்து கொண்டீர்கள், இல்லை என்றால் அவர்கள் வெருண்டோடி இருப்பார்கள் என்று அல்லாஹு கூறும் அந்த இறைவசனமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொண்ட அந்த மென்மையான பேச்சையும் அவர்கள் நடந்து கொண்ட அழகிய நடைமுறையும் அது நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. இன்று பேசக்கூடிய மக்கள் வேகமாக, கோபமாக, எதிராளிகளுக்கு அது புரிகின்ற விதத்தில் பேசக்கூடிய மக்கள் என்பது குறைவுதான். ஆனால் இந்த பண்பை நாம் எடுப்போமேயானால் நிச்சயமாக அழகிய வாழ்வோடு அழகிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்வை பின்பற்றிய நன்மை பெறுகின்ற நன்மக்களாக நாம் ஆகுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.